என்பது ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சிவாஜி காலனி சவுடாம்பிகா நகரில் அமைந்துள்ள செயின்ட் பாரிஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பாக பெதஸ்தா மருத்துவமனையும் இணைந்து என்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு லயன்ஸ் கிளப் தலைவர் ஜெயசாந்த ரூபி, லயன் ஜோசப், ஜீசஸ் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ரஜினி மோசஸ், பெதஸ்தா மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன், மோசஸ் பள்ளியின் தாளாளர் நிர்மலா வான்மதி, அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பா நந்தம், மாநகராட்சி ஓய்வு பெற்ற மேற்பார்வையாளர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் கண் கவர் நடனம், பேச்சு போட்டி, நாடகப் போட்டி போன்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியை பள்ளி ஆசிரியை நேச்சுரல் மருத்துவமனை மேலாளர் ஆலிவர் பிரீமன் தொகுத்து வழங்கினர். பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளும் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. பெதஸ்தா மருத்துவமனை ஊழியர்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தனர். இறுதியில் பள்ளி தாளாளர் நன்றி கூற விழா தேசிய கீதத்தோடு இனிதே நிறைவடைந்தது. ஐசக் கிறிஸ்டின் மோசஸ் அவர்கள் இந்த நடந்த நிகழ்ச்சியை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பெதஸ்தா மருத்துவமனை சார்பிலும் சென்ட் பீட்டர்ஸ் மழலை பள்ளி சார்பிலும் நாங்கள் நடத்தின சிறப்பு நிகழ்ச்சி இன்று மிகவும் சிறப்பாக நடந்தது. இதை மிக சிறப்பித்த லயன்ஸ் மிஸ்ஸஸ் ரூபா பிரசிடென்ட் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர்களாக இருந்தார்கள். இதை ஏற்பாடுகளை செய்த மிஸ்டர் மனோ மோசஸ், பாஸ் பிரசிடென்ட் ராம்நகர் லயன்ஸ் கிளப் அவர்களும் இதற்கு சிறப்பித்து பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். நம்முடைய வட்டாரத்தில் வசித்து மிகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற அனைத்து சமூக வக்கீல் அவர்கள், செயலர் அவர்கள், வக்கீல் புஷ்பானந்தம் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஒரு கிரீன் ஆர் ஈகோ என்வாயர்மெண்ட் உருவாக்குவதற்கு ஊன்றுதாக அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு மரக்கன்றை கொடுத்து அந்த மரக்கன்றை அவர்கள் வீட்டிலே நடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து சிறப்பித்து கொடுத்தார்கள். ஜீசஸ் டிரான்ஸ்போர்ட் சார்பாக மிஸ்டர் ரஜினி அவர்கள் சிறு பிள்ளைகளை ஊக்குவித்து அநேக பரிசுகளை கொடுத்து அவரும் அவருடைய குடும்பத்தின் அனைவரும் சார்ந்தார்கள். நாங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மருத்துவமனை பெதஸ்தா மருத்துவமனை சார்பிலும் சென்ட் பீட்டர்ஸ் மழலை பள்ளி சார்பிலும் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து நண்பர்கள் சார்பிலும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. கோவை சிவாஜி காலனி சவுடாம்பிகா நகரில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சார்பிலும் பெதஸ்தா மருத்துவமனை சார்பிலும் இன்று நமது தேசத்தின் 80வது சுதந்திர தின விழாவை நாங்கள் கொண்டாடினோம். அதில் எங்களுடைய பள்ளியின் மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய பெற்றோர்களுடன் கூட கொண்டாடினார்கள். சிறப்பாக அநேக அவர்களுடைய டான்ஸஸ், ஸ்கிட்டு அண்ட் அவர்களுடைய பாடல்கள் மூலமாக அநேகமாக நம்முடைய தேசத்தின் பக்தியினையும் நம்முடைய விடுதலை வீரர்கள் அநேகர் செய்த பல தியாகங்களையும் கூறி அவர்கள் அதில் சிறப்பாக நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய ராம்நகர் லயன்ஸ் கிளப் உள்ள பிரசிடெண்ட் அவர்களும் முன்னாள் பிரசிடெண்ட் மிஸ்டர் மனோ மோசஸ் அவர்களும் இதில் பங்கு பெற்று அவர்களும் சில பரிசுகளை எங்களுக்கு வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். மற்றும் அனைத்து சமுதாய பேரவையின் தலைவர் மிஸ்டர் புஷ்பானந்தம் வக்கீல் அவர்களும் இதில் பங்கு பெற்று எல்லா மாணவர்களுக்கும் மரக்கன்றுகளை கொடுத்து ஏனென்றால் நம்மளுடைய தேசம் பச்சையாக கிரீனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் பெற்றோர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி கூறினோம், அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று இந்த மரக்கன்றுகளை நட்டு
நம்முடைய சமுதாயத்தை இனிமையாக கிரீனாக மாற்ற வேண்டும், பசுமை நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அவர்களும் மேலும் இன்னும் மிஸ்டர் ரஜினி மோசஸ் அவர்களும் ஜீசஸ் டிரான்ஸ்போர்ட் இன் தலைவர் அவர்களும் எங்களுடைய பள்ளி இந்த விழாவினில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து சிறப்பித்தார்கள். அது எங்களுடைய ஆசிரியர் மக்களும் மருத்துவமனையின் செவிலியர்கள் சார்பிலும் நம்முடைய அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே 80வது சுதந்திர தினத்தை அனுசரிக்கும்படியாக பெதஸ்தா மருத்துவமனையும் பீட்டர்ஸ் பள்ளியும் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும்படியாகவும் முன்னோர்கள் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை பேணி காக்கவும் இந்த நாளிலே பள்ளி பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. பள்ளி குழந்தைகளும் இணைந்து அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்தார்கள். அவருடைய பாடுகளை, அவருடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து நாடக வாயிலாக, பேச்சு வாயிலாக, பாடல்களின் வாயிலாக, தனிநபர் வெளிப்பாட்டின் வாயிலாக அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். இந்த நாள் முதல் இந்த இந்திய தேசமானது 80 ஆண்டுகளை நெருங்கியிருக்கின்ற வேளையிலே ஒரு பசுமையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சென்ட் பீட்டர்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியானது முயற்சி எடுத்திருக்கிறது. அதற்கு ஆதாரமாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்கள் அநேக மரக்கன்றுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பள்ளியானது இந்த ஈகோ கிளப்பை ஊக்குவிக்கிற ஒரு பள்ளியாக இன்றிலிருந்து தொடங்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த பீட்டர்ஸ் பள்ளி மாத்திரமல்ல, இந்த பெதஸ்தா மருத்துவமனையும் பணியாளரும் இணைந்து ஆசிரியர்களோடு, மாணவர்களோடு, பெற்றோர்களோடு இணைந்து ஒரு அருமையான பசுமையான சுற்றுச்சூழலையும் பசுமையான தேசத்தை உருவாக்க உறுதி ஏற்றிருக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பெயர் மருத்துவர் ஐவன் மோசஸ். இந்த நாளிலே பெதஸ்தா மருத்துவமனையின் சார்பாகவும் நமது சென்ட் பீட்டர்ஸ் மழலையர் பள்ளியின் சார்பாக இந்த 80வது சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாக இந்த இடத்திலே நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்கி நம்மள லயன்ஸ் கிளப்பிலிருந்து மேடம் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து அதற்கு உறுதுணையாக இருந்த லயன்ஸ் கிளப் மனோ மோசஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து இந்த நாளிலே எங்களுக்கு ஜீசஸ் டிரான்ஸ்போர்ட் அங்கிருந்து மிஸ்டர் ரஜினி மோசஸ் அவர்களும் மற்றும் இதை மிகவும் அருமையாக நடத்தி எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் மிகவும் ஒரு பெரிய தூணாக இருக்கக்கூடிய நமது வக்கீல் புஷ்பானந்தம் சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் இந்த நாளிலே நான் ஒரு சிறு உரை மாற்றம் ஆற்றினேன். அதில் உள்ள முக்கியமான 2 அம்சங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 80 வருடங்கள் கழிந்து நாம் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து நாம் பெரிய இந்த சுதந்திரத்தை பெற்று வந்திருக்கிறோம். நாம் வறுமையிலிருந்து சுதந்திரத்தை 99% நம்ம பெற்றுட்டோம். அதே போல் நம் அனைவருக்கும் சுகாதாரம் என்பதையும் நாம் பெற்றுவிட்டோம். இன்றும் ஒரே 2 காரியங்களை மாத்திரம் நான் வலியுறுத்தினேன். என்னவென்றால், அனைவரும் சமம் என்ற அந்த இன்இக்வாலிட்டி என்பதை நாம் போக்க வேண்டும், அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிறு மழலையர் இடத்திலே வலியுறுத்தினோம். அடுத்தபடியாக கிரீன் என்வாயர்மெண்ட், இன்றைக்கி புஷ்பானந்தம் சார் அவர்களும் அனைவருக்கும் மரக்கன்றுகளை கொடுத்தார்கள். அதற்கு தொடர்ச்சியாக நாம் அனைவரும் மிகவும் சுத்தமான ஒரு சூழ்நிலையை, நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான மரம் வளர்த்து நம்முடைய அனைத்து என்வாயர்மெண்ட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மிகமாக வலியுறுத்தினோம். ஆகையால் இதை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்முடைய நாடு வல்லரசாக என்ற நம்பிக்கையுடன் கூட சேர்ந்து செல்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.